நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. சிறைகள் இல்லாத கைதியவள், மெழுகு போல தினம் உருகும் போதும் பிறர் வாழ தீபம் ஏற்றுவாளே. குடும்பம் என்னும் வயல் செழித்து ஊங்க தன் ஜீவன் அள்ளி ஊற்றுவாளே. கடல் அலை ஓய்ந்தாலும் பெண்ணில் அன்பு ஓயாது. நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. தாயென காக்கிறாள், தாயென காக்கிறாள், தாரமாய் ஏற்கிறாள். பெண்மையே உண்மையில் அதிசயம்தானே. பூவென ஆடுவாள், புயலென சீருவாள். இரண்டுமே அவளுக்கு சரி சமம்தானே. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. அவளது அசைவெல்லாம் இசையன்று வேறில்லை. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தப்பு நடந்துட்டா போன உசுறு போனதுதானே ஐயா. நான் செத்தா அது என் விதின்னு சொல்லிட்டு போயிடுவேயா. ஆனா நீங்க அப்படி இல்லையா. எச்சரிக்கையா இருங்கய்யா. என் புருஷன் மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சிருங்கய்யா. தயவு செஞ்சு அசால்ட்டா இருக்காதீங்கய்யா. சரிம்மா, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். சரிங்கய்யா. மனசுல வெறியோட திரிறான், தருணம் பார்த்து தட்டி வைக்கணும், அப்பதான் அடங்குவான். சரி, நான் அடக்கி வைக்கிறேன், நீ பயப்படாம போ. சரிங்கய்யா, நான் வரேங்கய்யா. டேய் மம்முட்டி எங்கடா? மம்முட்டி கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. அட பாவி, நான் கேட்டது மண் வெட்டி எங்க வச்சிருக்கேன்னு கேட்டேன். மண் வெட்டி அது வரப்பு மேலே இருக்கு பாரு. ஓ, அந்த வரப்பு மேலே இருக்கா? ஓகே. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வேலை பார்த்தது போதும், சாப்பிட வாங்க. டேய் டேய் சாப்பாடுறமா, அசிங்கம் பண்ணாதடா டேய். உட்காருங்க. எப்பா பரமேஸ்வரா. யாரா உங்க அப்பாவா? இன்னும் தான் ஒரு ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? இந்தாங்க சாப்பிடுங்க. இது உங்களுக்கு. அந்த தண்ணியை கொடு. டேய் முண்டம், கையை கழுவிட்டு சாப்பிட்றா. தட்டு கொண்டு வரலையா? பரவாயில்ல. நீ சாப்பிட்டே பவானி? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வரதம்மா, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க. நான் கூச்சமே பட மாட்டேன். சாப்பிடுங்க.
ஏ கூறு கட்டு கூமுட்டை நீங்களா போடா. ஏன் அந்த பவானி நினைச்சிட்டியா? சேச்சா இல்லையா? ஆமா நீங்க எங்க போயிட்டு அப்படியே சுத்திட்டு வரீங்க? டே பேச்ச மாத்தாத. என்ன காதலா? ஆ? ஆ, ஏ, சொல்றா. ஆ, சொல்லு மாப்பிள்ள என்ன? அப்படிதானே நினைக்கிறேன், எனக்கே தெரியலையே. ஆனா காதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதனால ஜாலியா உங்களை சுத்திட்டு இருந்தேன், வீட்டு தங்கச்சி கூட சண்டை போட்டிருந்தேன், மனசு ஒரு மாதிரி எம்டியா இருந்துச்சு. இந்த காதல், கத்திரிக்காய், வெங்காயம், வெள்ளை பூண்டு இது எதுவுமே வரல. இப்போ திடீர்னு ஒரு ஃபீல். அது அந்த எம்டி ஸ்பேஸை பவானி ஃபில் பண்ணிட்டாடா. அது என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு, தானா சிரிப்பு வருது, தலையில படுத்தா கூட இன்னும் அப்படியே வானத்துல பறக்கிற இருக்கு. நல்லா இருக்கு இந்த ஃபீல், சந்தோஷமா இருக்கு. ஆ. ஆக அந்த சந்தோஷத்துல எங்களை மறந்துட்டேன் அப்படித்தானே? சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, அவளோட ஞாபகம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளோதான். சரி எங்களை மறந்துட்டேன். சரி அது பெரிய விஷயம் இல்லை மச்சான். நீ பவானி நினப்பா இருக்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் உன் நினப்பா இருக்கோம். ஏன் நினைப்பா இருக்கீங்களா? ம். நீங்க ஏன்டா ஏன் நினைப்பா இருக்கீங்க? ஓ என்னடா சரவணா வழக்கத்துக்கு மாற ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? இல்லடா மச்சான், உன் மேலே வந்த வருத்தத்துலேயும் சந்தோஷத்துலேயும் நாங்கள் உன் நினப்பாவே இருக்கோம். ம் மண்டை அப்படியே குழம்புது, சொல்றத தெளிவா சொல்லு. சரவணா, இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இனி என்ன நடக்குமோன்னு நினச்சி பார்த்தோம். உன்னை நினச்சா வருத்தப்பட வேண்டியதாக இருக்குடா. ஆமாடா மச்சான், கீதையில் சொன்ன மாதிரி எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குடா. ஆனால் அதே கீதையில் எது நடக்க போகிறதோ அது நன்றாகவே நடக்குங்கிறது உன் விஷயத்தில் செட் ஆகாது. ஏன் ஏன் செட் ஆகாது? பவானியோட வீட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கு அவங்க அப்பா சொல்கிறதாண்டா வேத வாக்கு. அப்பேற்பட்ட மனுஷன் பயங்கரமான ஜாதி வெறி பிடிச்சவராக இருக்கார். ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அவர் வேறொரு ஜாதிக்காரனுக்கு பவானியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக அவர் வேறொரு ஜாதிக்காரனுக்கு பவானியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஆமாடா, சாப்பிடும்போது எங்களெல்லாம் விட்டுட்டு உன் ஜாதி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் எவ்வளோ எல்லாம் ட்ரை பண்ணாரு, நீயே பார்த்தல. அது எதுக்கு சொல்லு? இந்த பார், இன்கேஸ் நீ அவரோட ஜாதியாக இருந்திருந்தா அவரே முன் பவானி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான், உன்னோட ஜாதி என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ போராடி இருக்காரு. ஏன்னா ஒன்று அவருக்கு அந்த அளவுக்கு பிடிச்சி போச்சு. அதே சமயம் நீ வேற ஜாதின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அந்த எண்ணத்தை அவர் கைவிட்டாரு. அவரோட ரியாக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சது. அதனால விவசாயம் பண்றதுக்காகத்தான் வந்திருக்கோங்கிறத மனசுல வச்சுக்கோ. வேற ஏதாவது மனசுல இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் தூக்கி அப்பால தூக்கி போட்டுரு. புரிஞ்சுதா? விவசாயம் மட்டும்தான் பண்றோம், அந்த அறுவடையை கொண்டு போக நினைச்சிடாத. அப்படியே அவர் சொந்த வயல்ல விளையிற பயிரை வேணா நீ அறுவடை பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கலாம். ஆனா அவர் வீட்டில் விளையிற பயிரை அறுவடை பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்காது. ஏன்னா அது ரொம்ப ஆபத்தில் கொண்டு போய் விடும். அட போங்கடா லூசு பசங்களா. டேய், நான் என்னைக்கு பவானியை பார்த்தனோ, அவள் என்னைக்கு என் மனசுக்குள்ளே வந்தாலோ அன்னைக்கே அவள் தான் என்னோட பொண்டாட்டி நான் டிசைட் பண்ணிட்டேன். யாருக்காகவும் என் எண்ணத்தை நான் மாற்றிக்கிறதாவே இல்லை. அதுக்காக நாளைக்கே போய் பொண்ணை கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன்டா. அதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படணும். அதோட முக்கியம் பவானி அவ வாயெல்லாம் ஐ லவ் யூன்னு என்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் நான் போய் பொண்ணு கேட்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன், சந்தோஷமா இருப்பேன். ஸோ எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லை மச்சான், எங்களால் கவலைப்படாமல் இருக்க முடியாது. நீ சொல்ற சூழ்நிலை எந்த காலத்திலையும் உனக்கு சாதகமாக உருவாகாது. நீயும் குடும்பத்தோட ஜாதி மாறினா தான் அந்த சூழ்நிலையே உருவாகும். அதுவும் நம்ம ஊரில் மதம் மாறினா தான் ஒத்துப்பாங்க. ஒரே மதத்துக்குள்ள ஜாதி மாறினா ஒத்துக்க மாட்டாங்க. அதையும் மறந்துடாத. வைத்தியகாரதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கடா. ஜாதி மதம்லாம் யானைக்கு தான் பிடிக்கும், மனுஷனுக்கு பிடிக்கூடாது. இந்த லவ் இருக்குல்ல, லவ் அது இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம்டா. அது ஒரு இது இது எப்படி சொல்றது, ஒரு அழகான சுகமான அவஸ்தை. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு மனுஷனை ரசிக்கணும்டா. மனுஷனா பிறந்தா லவ் பண்ணியே தீரணும். அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திக்கோ. இப்படி ஒரு அற்புதமான விஷயத்துக்கு போராடி ஜெயிக்கணும்டா. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சரிதான். முந்தா நேற்று வரைக்கும் காதல்னா உனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. சினிமாவுக்கு போனால் கூட ஆக்ஷன் படம், த்ரில்லர் படம் தான் பார்ப்பேன். தப்பித்தவரை ஏதாவது ஒரு லவ் சீன் வந்தால் கூட தேட்டர் விட்டு வெளியே போகிறவன் நீயாடா இப்படி பேசுகிற? ஆமாம், அப்படிதான் இருந்தேன்.
ஆனா என்ன பண்றது, அது முந்தானது வரைக்கும் காதல்னா என்னன்னு தெரியாத ஒரு மரம் மண்டைய, அதாவது உங்களை மாதிரி அப்படி இருந்தேன். ஆனா இப்போ பவானியை பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, மனசு ஓப்பன் ஆயிடுச்சு, காதல்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, டோட்டலா ஒரு ஞானி மாதிரி ஆயிட்டேன்டா. அது இல்லடா, நான் தான் பவா, பவா தான் நான், அவ்வளவுதான், விடுங்கடா. பாபாவா? பவானியை தான் சார் பவான்னு சொல்றாரு. ஓஹோ, அப்படியா? அப்ப ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்ப இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம். ஏன்னா தர்ம அடி வாங்குறதுக்கு நாங்க உடம்பு வளர்க்கலடா. ஹலோ 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 ஃப்ரெண்ட்ஸு, நல்லா கேட்டுக்கோங்க. என் காதல்னால என் கூட இருக்கிறவங்களுக்கு கௌரவம் தான் வருமே தவிர அவமானம் வராது. ம், தைரியமா இருங்க. ஓகே, போங்கடா போங்கடா, போய் யாரையும் லவ் பண்ணுங்கடா, போங்க. வா வா வா, நம்ம வீடு தான், தைரியமா வா. அடடடடடா, பாருடா வெயிட்டிங்க. சரி, சமைச்சிட்டியா? சமைச்சிட்டேங்க. என்ன குழம்பு வச்ச? சாப்பாடும் ஈரக்குழம்பும் செஞ்சிருக்கேங்க. உன் பக்கத்து குடும்பத்துல அதுதானே பண்ணுவீங்க. சரி, நீ என்னத்தையாவது பண்ணி தொலை. இது யார் தெரியுமா? யாரு? என் பொண்டாட்டி. நாளைக்கு இவளை தாலி கட்டி குடும்பம் நடத்த போறேன். நாளைக்கு நிறைஞ்ச மூர்த்த நாளுமா, அதான் சட்டு புட்டுன்னு நாளைக்கே கல்யாணத்தை வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ என்ன பண்ற? ஏயா எனக்கு இப்படி அநியாயம் பண்ற? ஏய், நான் அநியாயம் பண்றேனா? ஏண்டி, மனசுக்கு பிடிச்சவளோட தாலி கட்டி குடும்பம் நடத்துறது உனக்கு அநியாயமா? என்னடி இது? நீ பண்ண போறது 2வது கல்யாணம். நான் ஒருத்தி குத்து கல்லாட்டம் இருக்கும்போது ஏயா இப்படி பண்ற? ஏய், அடிச்சு சங்கலையர் மிதிச்சனு பைய நுரதளிச்சது பேர் நாதா. யாருக்கிட்ட 2வது கல்யாணம் நடக்குது? நாளைக்கு தான் எங்களுக்கு முதல் கல்யாணமே நடக்க போகுது. அக்கா, உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. ஐயோ, இத பாருங்கக்கா, இது இவர் கட்டின தாலி. கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உங்களை கட்டிக்க போறேங்கிறாரு. இது அநியாயமா தெரியலையா? இங்க பாருமா, நியாயம் எது அநியாயம் எதுன்னு எனக்கு தெரியாது. மனசுக்கு பிடிச்சவனோட வாழறதா என்னோட பழக்கம். அதுக்காக ஏற்கனவே கல்யாணம் ஆனவருக்கு எப்படி கழுத்து நீட்டலான்னு வந்தீங்க? அது தப்பு இல்லையா? இங்க பாருமா, மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும், அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கா ஆகலையான்னு நான் பார்க்க மாட்டேன். இது மாதிரி தான் நான் 3 பேரோட வாழ்ந்தேன். சலிச்சு போச்சு, விட்டுட்டு போயிட்டானுங்க. அந்த நேரம் பார்த்து இவர் வந்து கேட்டாரு, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எனக்கு எதையுமே ஒளிச்சு பேச தெரியாது. இனிமே நீ எதை கேக்குறதுனாலும் இவர்கிட்ட கேளு, என்கிட்ட கேட்காத. கேளு. தூ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நான் விட மாட்டேன். என் வாழ்க்கையில இன்னொருத்துக்கு இடம் தர மாட்டேன். தரமாட்டேன். ஏய், உன் வாழ்க்கையில அவ எங்கடி குறுக்க வந்தா? நீ தாண்டி அவ வாழ்க்கையில குறுக்க வர்ற. நீ சொன்னிய உன் வாழ்க்கை, அது எங்க இருக்கு தெரியுமா? அந்த வீதியில இருக்குது. போய் உன் வாழ்க்கை அங்க தாடிக்கும். இதுக்கு மேல ஏதாவது பேசினா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் நாதாரி. நீங்க அடிச்சாலும் கொன்னாலும் நீங்க தான் என் புருஷன். நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏய், மாமா, வாடி. வாடி. கொன்னுருவோம், கொன்னு நீ வேணா செல்லம். என்னடா டேய், இன்னும் கரண்டே வரல, எப்போ வரும்னு தெரியலையே. வாங்கண்ணே. தம்பி, பெரிய ஆளுங்கப்பா நீங்க. ஏதோ விளையாட்டுத்தனமா ஆசைப்பட்டு விவசாயம் பண்ண இந்த கிராமத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா விவசாயத்து மேல இவ்வளவு வெறியா இருப்பீங்கன்னு இப்பதான்ப்பா தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா எங்களால் விவசாயம் கற்றுருக்க முடியாது, இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. அதுக்காக நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அட எதுக்குப்பா இதுக்கு போய் நன்றிலாம் சொல்லிக்கிட்டு? விவசாயத்தை நேசிக்கிறவன் வாழ்க்கையில என்னைக்குமே வீண் போக மாட்டான். எப்படி தெரியுமா? சொல்லுங்கண்ணே, தெரிஞ்சுக்கிறோம். சொல்றேன் தம்பி, அவன் தான் ஊருக்கெல்லாம் சோறு போடுறவன். அவன் கொடுக்குற நெல்லுத்தானே வாங்கி எல்லாரும் அரிசியா பொங்கி திங்கிறாங்க. அப்ப அவன் யாரு? கடவுள். சரியா சொன்னீங்கண்ணே. இப்ப நீங்களும் ஒரு கடவுள் ஆயிட்டீங்க. ஐயோ, நீங்க வேற. உங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். வரட்டுமா? அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வயலுக்கு தண்ணி பாய்ச்சலான்னு வந்து பார்த்தா
மோட்டர் போடலான்னு பார்க்குறேன் கரண்ட்டே இல்லை. ஓ அந்த விஷயம் உனக்கு தெரியாதா? இன்னைக்கு மத்தியான கரண்ட் 2 மணிக்கு தான் வரும். ஒரு வாரத்துக்கு அப்படிதான் இருக்கும். சரி சரி. அதோ அந்த மோட்டர் ரூமுக்குள்ள ஒரு குண்டு பல்ப் இருக்கு பாரு. ஆமா. அது கரண்ட் வந்த உடனே எரிய ஆரம்பிக்கும். நீ அப்ப போய் அதை பார்த்துட்டு மோட்டர் போட்டேன்னா தண்ணி வயலுக்கு பாய ஆரம்பிக்கும். ஓகேண்ணா. சரி வரட்டுமா? சரிண்ணா. ம். டேய் தரவணா, என்ன 2 மணி வரைக்கும் இங்கே உட்காந்துருக்க முடியாது. வா ரூம் போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அவனையும் சேர்த்து ராஜாவையும் சேர்த்து கூட்டு வந்துடலாம். வா வேணாம் வேணாம், நீ வேணா கிளம்பி போய் சாப்பிடு. நான் ஒரே கரண்ட் வந்தோன்னு தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன். டேய் தனியெல்லாம் வெயிட் பண்ண வேணாம், வா போலாம். டேய் அதுக்கு இல்லைடா, ரூமுக்கு போனோன்னா சோம்பேறி இடம், அதுக்கப்புறம் மறுபடியும் வர தோணாது. அதெல்லாம் வேலை கேட்காது. நீ போய் சாப்பிடு, நான் வரேன். போ போ போ. சரி பார்த்துட்டு மோட்டர் போட்டு விட்டு வா. ஐயோ சரவணா, சரவணா, ஐயோ சரவணா கை எடுங்க சரவணா. ஐயோ யாராவது வாங்க ப்ளீஸ், யாராவது வந்து காப்பாத்துங்க. ஐயோ யாராவது வாங்கல. ஐயோ சரவணா, சரவணா எழுந்திருங்க சரவணா. சரவணா எழுந்திருங்க சரவணா, எழுந்திருங்க சரவணா, எழுந்திருங்க சரவணா. சரவணா எழுந்திருங்க சரவணா, சரவணா எழுந்திருங்க சரவணா, சரவணா. சரவணா, சரவணா எழுந்திருங்க. சரவணா, சரவணா எழுந்திருங்க சரவணா, எழுந்திருங்க, எழுந்திருங்க சரவணா. சரவணா, சரவணா எழுந்திருங்க. சரவணா, சரவணா எழுந்திருங்க சரவணா, எழுந்திருங்க, எழுந்திருங்க சரவணா. சரவணா, அப்பா கடவுளே. ஒன்னும் இல்லை சரவணா, ஒன்னும் இல்லை. சரவணா என்னாச்சு? உங்க ஃப்ரெண்டு சொன்னாரு உங்களுக்கு உடம்பு முடியலன்னு. அது அதான் பார்க்கலான்னு வந்தேன். ஒன்றும் இல்லை, ஷாக் அடிச்சதில்ல, கொஞ்சம் பயந்துட்டேன். அதான் காய்ச்சல். உங்களுக்கு காய்ச்சல் வரும்னு எனக்கு தெரியும். அதான் கஷாயம் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க, சரியாயிடும். பாத்து. பவனி, நீ என் மேலே காட்டுற அன்பை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வருது. அம்மா ஞாபகமா? ம். இந்த அளவுக்கு என் மேலே அக்கறை காட்டுற ஒரே ஜீவன்
என் அம்மா மட்டும்தான். எனக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட அப்படியே துடிச்சு போயிடுவாங்க. அந்த துடிப்பண்ணா நான் இப்போ உங்ககிட்ட பார்க்கறேன். சந்தோஷமா இருக்கு. என்ன உங்க அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, எங்க வீட்டுல தங்கி இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்க அம்மாவுக்கு நாங்க தானே பதில் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். அது பவானி உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் கேட்கணும். தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே என் மனசு என் பேச்சே கேட்க மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி அழைப்பாயுது, ரெக்க கட்டி பறக்குது. ஏதோ ஒன்று வேணும் வேணும் வேணும்னு கேட்குது, ஏங்குது, எதுக்கோ பேராசைப்படுது. இல்லை இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல அப்படின்னு நான் சொல்லி பார்க்குறேன். ஆனால் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. என் மனசு என் பேச்சை கேட்கறதுக்கு உதவி பண்றியா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அது அது அல்ல, அது வந்து எப்படி கேட்கறதுன்னே தெரியல. உங்க மனசு என்ன கேக்குதுன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சா நான் தரேன். சரி, இல்லை பவானி, என்னோட மனசுக்கு சொல்லுங்க. உன்னோட மனசை பிடிச்சிருக்கான். உன்னோட மனசை கொடுக்குறியா? இல்லை, நான் சத்தியமா கேட்கல. என்னோட மனசு தான் கேட்குது. அது என் மனசு ரொம்ப பாவம். இது வரைக்கும் என் மனசு கேட்டு நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அப்படி நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் என் மனசு என் கண்ட்ரோல்லே இருக்காது. என் மனசு என் கண்ட்ரோல் இல்லைன்னா அப்புறம் நான் நார்மலாக இருக்க மாட்டேன். நான் நார்மலாக இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா அம்மா அப்செட் ஆகிடுவாங்க. அம்மா பாவம் இல்லையா? அம்மா அப்செட் ஆகிட்டாங்கன்னா அம்மாவுக்கு கோவம் வரும். அப்புறம் ஒன்னால தான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு ஒன்று திட்டுவாங்க. அதனால் ஒரு ஒரு நல்ல பதிலாக பார்த்து சொல்ல பவானி. என் மனசுக்கு உன் மனசை தெரியா? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? இது கூட நான் கேட்கல, மனசு தான் கேக்குது. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு உங்க மனசையே கேளுங்க. அப்படியா? இல்ல, சம்மதம் அப்படின்னு சொல்லுது. நிஜமாவா? ஆமா. அது தேங்க்ஸ் சொல்லாம சொல்லக்கூடாதான்னு தெரியல. இருந்தாலும் தேங்க்ஸ். உங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன சங்கடம். என் மனச உங்க மனச கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா இப்ப என்கிட்ட மனசு இல்லையே. ஆமா, இல்ல உன்கிட்ட ஒரு மனசு தானே இருக்கு.
ஐயோ, இப்போ என்ன பண்றது? இது ஒன்று பண்ணலாமா? நீ வேணா என் மனசை வச்சுக்கோ. சரி. எஸ் 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 கலக்கிட்டடா, கலக்கிட்ட கலக்கிட்ட கலக்கிட்ட. காய்ச்சலாது கீச்சலாது. பவானி, அப்பா, என்னம்மா இது? படம் வரைஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. புது பழக்கமா இருக்கு. ஆசையா இருந்தது. சரி, வரேன். பாக்குறவங்க எல்லாம் கண்ணு வச்சிருவாங்க. கண்ணு வச்சிட்டாலும் நீ கண்ணு வர. ஆஹா, நான் வரைய மாட்டேன். இதுதான் முழு ஓவியம். அதுதான் இந்த ஓவியத்தோட ஸ்பெஷலே. ஏன் கண்ணு வரைய மாட்ட? அதெல்லாம் ரகசியம், உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஓ ஓ, சரவணன் கிட்ட தான் சொல்லுவியோ? ஆமா, இது நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். என் சரவணனுக்கு இதை நான் பரிசா கொடுக்க போறேன். சரவணா, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சர்ப்ரைஸ்? ஓ, ஐ லவ் இட். இதான் எப்படி இருக்கு? நீங்க இதை வரைஞ்ச? ஆமா. சூப்பர். உங்ககிட்ட ஓவியம் வரைய கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எதையும் பார்க்காம முதல் முறையா நானே சுயமா வரைஞ்சது. வெரி சர்ப்ரைசிங். என்ன வித்தியாசமா யோசிச்சிருக்க? குட். ஒரு ஆண், ஒரு பெண். ஆமா, என்ன இவங்க ரெண்டு பேருக்கு நீ கண்ணே வரையில? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? மனுஷங்களை வரைஞ்சாலும் சரி, மிருகத்தை வரைஞ்சாலும் சரி, ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கறதே கண்ணு தான். கண்ணு தான் கவர்ச்சி. சொல்லியிருக்கனா இல்லையா? ஆமா, நீங்க எனக்கு ஓவியம் வரைய சொல்லி கொடுக்கும் போதே ஓவியத்துக்கு கண்ணு தான் உயிர்னு சொல்லிருக்கீங்க. ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் ஏன் வரையில? ஹலோ, இதுல ஏதாவது ஸ்பெஷல் மெசேஜ் வச்சிருக்கியா? ஆமா, இதுல இருக்கிறது வெறும் ஆணும் பொண்ணும் இல்ல,
இந்த ஆண் என்னோட சரவணன், இந்த பெண் உன்னோட பவா. ஓகே. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம காதல் நிறைவேறணும்னா இந்த பவாவுக்கு உங்க கையால தான் கண்ணு வரையணும். இந்த சரவணனுக்கு இல்ல, ஏன் சரவணனுக்கு என் கையால நான் கண்ணு வரையணும். இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம மீறக்கூடாது. ஓகே? ஓகே, வேலிட் அக்ரிமெண்ட், ஏற்றுக்கிட்டேன். நம்ம காதலை 2 பேரோட வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஓவியத்துக்கு கண்ணு முளைச்சிரும். ஐ மீன் உயிர் வந்துடும். அது வரைக்கும் இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. பத்திரமானா முட்டைய கோழி அடக்காக்குற மாதிரி நீங்க இதை பொத்தி பாதுகாக்கணும். சரவணா, ஏன் கண் கலங்குற? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஐ லவ் யூ. I love you too. ஐயா தேவரையா, ஐயா தேவரையா, ஐயா தேவரையா. என்னம்மா? ஐயா, என் புருஷன் எவ்வளவு ஒரு இழுத்துட்டு வந்து அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு ஐயா. என்ன தினமும் அடிச்சு கொடுமை பண்றாரு ஐயா. நீங்க தான் எப்படியாவது எனக்கு ஒரு பதில் சொல்லணும். நீங்க தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நீங்க தான் இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லணும். இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், செத்து போயிடுறேன். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கலங்க ஐயா. அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாரு ஐயா. அப்படியே செத்து போயிடலான்னு இருக்கியா. நீங்க தான் இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். பயந்துட்டியா? அப்புறம் என்ன எதுவுமே பேசாம பழைய படத்து ஹீரோயின் மாதிரி தண்ணியில கள்ள தூக்கி போட்டுட்டு இருக்க? கோவமா? லேட்டா வந்திருக்க? அது எப்போதுமே நான் வெயிட் பண்ணிருப்பேன், நீ லேட்டா வருவ. இன்னைக்கு நான் லேட்டா வந்தா நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஸோ நாளைக்கு தீனி சரி போயிந்தி சொல்லு. என்ன எவ்வளவு மௌனம்? ஹலோ, அட பாபா, என்ன இங்க பாரு. ஏய், என்னாச்சு இப்போ? இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதில்ல, நீங்க என்ன திடீர்னு லவ் பண்றேன்னு சொல்லிட்டீங்க. நானும் உங்க குணத்தையும் மனசையும் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஓவியம் வரைஞ்சு பிரசன்ட் பண்ணிட்டேன். ஆனா நேத்து ராத்திரி தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தப்ப நம்ம லவ் உங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாலும் எங்க வீட்டுல நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது. அது எப்படி அவ்வளவு உறுதியா ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ற? காரணம் இருக்கு. இந்த சோளமல தேவன் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஆனா என் ஜாதியை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜாதியை மதிக்காதவனுக்கு என் வீட்டுல மதிப்பு இல்லை. அது மனுஷனா இருந்தாலும் சரி, இந்த மாடா இருந்தாலும் சரி. இங்க பாரா, வேற ஜாதி மாட்டோட கலந்துட்டு வந்ததுக்காக
முதல்ல இந்த மாட்டுக்கு தண்டனை கொடுக்கணும். இனி இது இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இதை ஓட்டிட்டு போய் அடிமாட்டுக்காரன்ட்ட தள்ளிட்டு வா. இனி இது உசுரோடு இருக்கக்கூடாது. பவானி, உனக்கு ஜாதியோட அருமை தெரியல. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு புத்தகத்தில் போட்டிருக்கிறத படிச்சுட்டு நீ ரொம்ப குழம்பு போயிருக்க. ஜாதி தான் அதிகாரத்தை கொடுக்குது. ஒருத்தன் நிம்மதியா இருக்கணும்னா அவன் கீழே இன்னொருத்தன் இருந்தே ஆகணும். அதுக்காக தான் ஜாதி வந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா? வேற என்ன? நானும் இந்த மாட்டை பிடிச்சிட்டு போன பழனியும் ஒன்னாயிட முடியுமா? அப்படி இருந்திருந்தா நான் இந்த ஊருக்கு தலைவனா இருக்க முடியுமா? அதனால தான் அந்த காலத்திலேயே ஜாதியை பிரிச்சு இவன் இன்னென்ன தொழில் தான் செய்யணும்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதுதான் வழி வழியா வந்துட்டு இருக்கு. நாம அதை மதிச்சு தான் ஆகணும். அதனால ஒருத்தனுக்கு அம்மா எப்படி முக்கியமோ, அப்பா எப்படி முக்கியமோ, அதே மாதிரி ஜாதியும் முக்கியம். அழகேச பண்ண மாதிரி நம்ம ஜாதி பையன் ஒருத்தன் வேற ஜாதி பொண்ணை கெடுத்திருந்தா அவனுக்கு அந்த பொண்ணையே கட்டி வச்சிருப்பீங்களா? நம்ம ஜாதியில பிறந்தவன் அடுத்த ஜாதி பொண்ணை தொடவே மாட்டான். தப்பி தவறி அப்படி ஒரு தப்பு நடந்துட்டா அவன் உசுரோடவே இருக்க மாட்டான். அவன் உசுர அவனே எடுத்துப்பான். பஞ்சாயத்துக்கு வேலையே இருக்காது. அப்படியா? சரி, நம்ம ஜாதி பொண்ணு ஒருத்தி வேற ஜாதிக்காரன் கிட்ட கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ எடுத்தவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? எடுத்தவனை வெட்டி போட்டுட்டு கெட்டு போனவனை வாழா வட்டி ஆக்கிடுவேன். அப்பதான் எவனும் நம்ம ஜாதி பொண்ணை தொடர்பா இருப்பான். எங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு ஜாதி வரி. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? உங்கள் அப்பாவுக்கு இந்த அளவுக்கு ஜாதி வெறி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட ஐ லவ் யூன்றதே சொன்னேன். இதை பாரு, இந்த காதலுக்கு கண்ணு மூக்கு வாய் காது இதெல்லாம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. நான் சத்தியமாக சொல்கிறேன், ஜாதி மட்டும் கிடையவே கிடையாது. லவ்ன்றது அது இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது. உலகத்தில் எந்த அப்பனாவது தான் பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சத உடனே ஓம்மா நல்ல பையன் அவனே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பொண்ணை பார்த்தவர் கோவப்பட தான் செய்வார். அதுக்காக காதல் ஜெயிக்கிறது கிடையாது, கல்யாணம் நடக்கிறது கிடையாது. ஸோ இதை பற்றிலாம் நீ கவலைப்படவே தேவையில்லை. உங்கள் அப்பா நார்மலாக தான் இருக்காரு. உங்க அப்பா வேற, எங்க அப்பா வேற. எல்லா அப்பாவும் ஒரே மாதிரி தான். தான் பொண்ணு லவ் பண்ணுறான்னு கேள்விப்பட்டால் எப்பேற்பட்ட அப்பனுக்கும் கோவம் தான் வரும். அதை விட்டுட்டு லவ் பண்ணுறியம்மா அந்த பையனே போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அனுப்பிச்சு வைப்பாரா? இதை பாரு, லவ்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும். அதுக்கு காதலேருந்து பின் வாங்கிட முடியுமா? போராடணும், போராடி ஜெயிக்கணும். அப்போதான் அதில் ஒரு கிக்கே இருக்கும். புரியுதா? சரி, ஏன் மௌனமாக இருக்க? என்ன சொல்ல வரையோ தைரியமாக சொல்லு. எனக்கு என்னமோ நம்ம காதல் சரியா இருக்குமான்னு தோணல. ஏன் நம்ம காதலிச்சு தப்புன்னு உனக்கு தோணுதா? இல்ல, அத சொல்லல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இது பாரு, நீயும் குழம்பி என்னையும் போட்டு குழப்பாத. நான் உன் மேலே வச்சிருக்க லவ் இந்த ஜென்மத்தில் என் உயிர் போனாலும் போகுமே தவிர அது என்னை விட்டு போகவே போகாது. ஒருவேளை உனக்கும் அதே மாதிரி என்ன இருந்துச்சுன்னா தெளிவாக யோசிச்சு நல்லதாக ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு. தப்பாக எடுத்துக்காத. அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரவணா,